வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். வெல்கம் டு வைக்கல் லேபரேட்டரிஸ். வெல்கம். சொல்லுங்கண்ணா, உங்கள் பேர், எந்த ஊர், எந்த மாவட்டம்? என் பேர் முனுசாமிங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுக்கா ராயக்கோட்டை அந்த பஞ்சாயத்து இதுக்கு சேர்ந்தவங்க. இந்த இப்போ தக்காளி எவ்வளோ நாளாக இருக்குண்ணா? இது தக்காளி எவ்வளோ நாளாக இருக்கு? இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே 10 நாள் ஆகுது. 10 நாள். இப்போ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். என்ன அடிச்சுங்கண்ணா தக்காளி? நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு தக்காளி நடு செய்து 8 நாளைக்கு ரூட்ஸ் பாருங்கள். இந்த ரூட்ஸு இது 5 லிட்டர் விட்டேன். 8 தக்காளி நட்டு 8 நாளைக்கு வேறு எதுவும் இங்கிலீஷ் மருந்து ஜலூரோ அந்த மாதிரி மருந்து எதுவும் இல்லை, ரூட்ஸ் மட்டும் விட்டேன். அப்புறம் ஒரு 20 டேஸ் கழிச்சு அப்புறம் பாருங்கள் இந்த வாயந்திரா, ஆரோக்கியா, யந்திரா இது 3 மட்டும் அடிச்சுக்கேன் சார். ஒரு 2 மருந்து அடிச்சிருக்கேன் இது வரைக்கும். நல்ல ரிசல்ட்டு. பட் எல்லாமே கண்ட்ரோல் இது ரெக்கப்பூச்சி அதெல்லாம் எல்லாமே இதிலே போயிடுச்சு. ஆனால் இங்கே இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த வருஷம் கூட கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஆனால் லாஸ்ட் இயருக்கு இந்த வருஷத்துக்கு எப்படி இருக்குண்ணா? லாஸ்ட் இயர் நீங்கள் சில டைம் இங்கிலீஷ் மருந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, சில டைம் இதுவாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. சார் லாஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டில் எனக்கு தெரியலிங்க. அப்புறம் பாகலூர் நம்ம சாரதா ட்ரேடர்ஸ் அந்த வைக்கல் அப்டேட்ஸ் நம்பர் நான் யூடியூப்பில் எடுத்து அவங்க அப்புறம் எங்கே கிடைக்குதுன்னு கேட்டோம்னா நம்ம பாகலூர் சாரதா ட்ரேடர்ஸில் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் அந்த மருந்து பாதி வெள்ளம் பின்னாடி தான் யூஸ் பண்ணேன். அப்போ சூப்பராக வந்துச்சுங்க. அப்புறம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், இந்த ஏரியாவில் யாரும் இது மாதிரி வெள்ளாமல் இல்லை, எல்லாம் பார்த்துன்னு போகிறாங்க. விவசாயிகளும் பார்த்துன்னு போகிறாங்க. அவங்களே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. என்னென்ன ஆச்சரியப்படுறாங்கண்ணா? எப்படி இருக்குன்னு இது மாதிரி எல்லாமே இந்த ஏரியாவிலே இல்லை. எங்கள் பக்கம்லாம் வைரஸ் வந்துருச்சு. அது மாதிரி நான் இந்த மருந்து அடிச்சதுனால வைரஸ் எதுவுமே கிடையாது. கருப்பு கரிஜால் எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. லாஸ்ட் இயருக்கு அதுக்கு முன்னாடி கூட 35 வருஷமா நீங்கள் தக்காளி போடுறீங்க. லாஸ்ட் இயருக்கு அது முன்னாடி வருஷத்துக்கு எவ்வளோ பாக்ஸ் வேரியேஷன் வந்து? நாங்கள் லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு ஒரு 60-70 பாக்ஸ் ஆனால் அதிகமாக இப்போ 100-120 பாக்ஸ் இருக்குங்க சார். அங்கேயே டபுளாக இருக்குது. இந்த இது வச்சுனாலும் டபுளாக வருது. அப்படியே இது என்ன சார் தக்காளி வேறு டபுளாக வருது. இது அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம் சார். இப்போ உங்களுக்கு இந்த எல்லா தோட்டத்தில் அந்த வைரஸ் ஒரு லீஃப் கலந்து ஒரு டிசீஸ் வருதுண்ணா. நம்ம தோட்டத்தில் லாஸ்ட் இயர் இருந்தது. அப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் ஆச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு வாட்டி தோட்டம் எல்லாம் பார்க்கலாமாண்ணா? பார்க்கலாம் சார். பாருங்கள், அந்த வைரஸ் எதுவுமே கிடையாது. தோட்டத்தை பாருங்கள், நல்லா பூ நல்லா நிற்குது. பார்க்குறவங்க பிஞ்சை பார்த்துக்கோங்க. இனிமேல் இப்போ தான் பூ பிஞ்சு ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு இந்த ஃப்ளவர் செட்டிங்கு இதெல்லாம் எப்படி தோணுதுண்ணா? எப்படி இருக்குது? இந்த ஃப்ளவர் ஒரு ஃப்ளவர் கூட ட்ராப் ஆகுறது இல்லைங்க. க்ளீனாக அப்படியே பிஞ்சு நிற்கும். அப்படியே ஒரு ஃப்ளவர் கூட ட்ராப் ஆகுறது இல்லை. இந்த மருந்து அடிச்சதுனால காய் செட்டிங் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். காய் செட்டிங் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனிமேல் தான் காய் செட்டிங்கே பிடிக்கும். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. எங்க கூட ஒன்று இது ஒரு லீஃப் கலந்து வைரஸே இல்லையா? இல்லை, வைரஸ் பாருங்கள் நீங்களே, எங்கேயும் வைரஸே இல்லை. உங்களுக்கு விவசாய மக்களுக்கு என்ன எல்லாம் சொல்கிறீங்கண்ணா? விவசாய மக்களுக்கு நீங்கள் எல்லாரும் இந்த வைக்கல் லேபரேட்டரிஸ் இந்த மருந்து யூஸ் பண்ணுங்கள். மருந்து விலை ரேட் கம்மி, ரொம்ப ரேட் கம்மி. பட் நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரு 20 நாள் மருந்து அடிக்க தேவையில்லை. அதே நீங்கள் இங்கிலீஷ் மருந்து அடிச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு மருந்து கம்பல்சரி அடிச்சே ஆகணும். இந்த வைக்கல் லேபரேட்டரிஸ் மருந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 20 டேஸ் நான் இப்போ பாருங்க 25 நாள் ஆகுது. அதான் 25 நாள் ஆச்சு மருந்து அடிச்சுன்னு மருந்தே நான் யூஸ் பண்ணல. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் பெனிஃபிட்டு? இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த கிராப் ஃபுல்லாக வைக்கல் லேபரேட்டரிஸ். ஆமாம் சார். இந்த கிராப் ஃபுல் வைக்கல் லேபரேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். திருப்பி கூட வைக்கல் லேபரேட்டரிஸ் தான் போறீங்க? திருப்பி நான் இன்னுமே என்னென்னைக்கும் வைக்கல் லேபரேட்டரி தான் யூஸ் பண்ணுவேன். வேறு மருந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். செடிக்கும் பூமிக்கும் எந்த எஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம இங்கிலீஷ் மருந்து விட்டால் பூமிக்கும் எஃபெக்ட், செடிக்கும் எஃபெக்ட் அந்த அளவுக்கு வராது. அந்த கருப்பு வந்ததுனால கரிஜால் வந்துடுது. இதில் அந்த கரிஜால் எதுவுமே வருதில்லை. பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க, கரிஜால் எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்மக்கிட்ட பல விவசாய நண்பர்கள் எல்லாமே இந்த அலேசிப்பும் புத்தினப்பள்ளி அந்த ஏற விவசாயிகள் பார்த்துன்னு போனாங்க. எங்கே மருந்து வாங்கிட்டு வந்தாங்க இது மாதிரி சொன்னேன். நான் பாகலூர் சாரதா ட்ரேடர்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். சந்தோஷ் அவர் பேர். அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். அவர் நம்பரெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் விவசாய பெருமக்கள் இந்த மருந்து வாங்கி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் பெனிஃபிட்டு. மருந்து செலவு கம்மி. பட் 20 நாள் அடிச்சா கூட ஒன்றும் ஆகுறதில்ல. நம்ம இங்கிலீஷ் மருந்து அடித்தா 1 வீக்கில் திரும்ப மறுபடியும் அடிக்கணும். வேறு சைடு எஃபெக்ட்ஸ் வேறு. இந்த கரிஜால், இந்த பாம்பு கோடு பாருங்கள், ஒரு பாம்பு கோடு கரிஜால் எதுவுமே காணும். வேணால் செக் பண்ணிக்க. வேணால் கட்டூர் தான் என் சொந்த ஊர். பார்த்துக்கோங்க. தோட்டத்தை கூட பார்த்து மருந்து வாங்கிக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம தோட்டம் பார்க்கலாமா? காமிக்கலாமா?
இல்லாமல் போய்க்கு சார். பாருங்கள் எல்லா விவசாய மக்களை எப்படி இருக்குது தோட்டம் பாருங்கள். ஒரு லீஃப் கர்ல், ஒரு டிசீஸு, ஒரு எதுவுமே இல்லை. இப்போ மழை கூட விழுந்துருக்கு. மழை விழுந்தால் கூட தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்கோ. ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணது கூட எங்குமே இல்லை. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஹைட் கூட ஒரு 6-7 ஃபீட் வந்திருக்கு. இன்னும் வருது. ஆனால் நம்ம முன்சாமி அண்ணா விவசாயி இதான் சொல்கிறாரு பாருங்கள். நன்றிண்ணா, வணக்கம். நன்றி சார்.